மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் கல்குடா வலயம், மட்டக்களப்பு மேற்கு வலயம், இன்னும் சொல்லப்போனால் பட்டிருப்பு, போரதீவு பற்று கோட்டம் மற்றும் பட்டிப்பளை கோட்டம் போன்ற கோட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த இடங்களில் வசதியற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. மாணவர்கள் சமத்துவமாக கற்பதற்குரிய வளங்கள் கிடைப்பதில்லை. குறிப்பாக கல்குடா பிரதேசத்தை பற்றி அந்த கல்வி பணிப்பாளர் சொல்லுகின்ற போது, பாடசாலை நடக்கின்ற போதே அந்த காட்டு பிரதேசத்திலிருந்து யானைகள் வந்து பாடசாலையை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே மாணவர்கள் பயத்துடன் இருந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றபடியால் அதிகஷ்ட பிரதேசம், குறிப்பாக சொல்வார் கட்டுமுறிவு என்று சொல்வார்கள், அதே போன்று பூலாக்காடு, புலிபாஞ்சகல், அதே போன்று வாகரை, இதே போன்று பாவக்கொடிச்சேனை, பன்சேனை, 40 வட்டை, இன்னும் கச்சக்கொடி சுவாமி மலை போன்ற அதிகஷ்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் மாணவர்கள் மிக அச்சத்துடன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சமத்துவமான கல்வி கிடைப்பதில்லை. ஆசிரிய வளம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான சாதனங்களின் பற்றாக்குறை என்பன காணப்படுகின்றபடியால் அவர்களுக்குரிய கல்வி நேர்த்தியாக கிடைக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய காலத்தில் அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கான கல்வியை சமத்துவமாக கிடைப்பதற்குரிய வழியினை நீங்கள் செய்ய வேண்டும்.